திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்துல தந்தை மகனுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவிச்சிருக்காரு. நமக்கு சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் குடிமங்கலம் பகுதியில இருக்கு. இந்த தோட்டத்துல வேலை செய்து வந்த தந்தை மற்றும் மகனுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக பாத்தீங்கன்னா போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் பாத்தீங்கன்னா அவரோட ஓட்டுநரோட சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றிருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான மோதலை தடுக்க முயன்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. மேலும் ஓட்டுநருக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்துல சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய தந்தை மகனை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிரமாக தேடியும் வந்திருக்காங்க. இந்த நிலையில கொலை செய்யப்பட்ட எஸ்ஐ சண்முகவேல் குடும்பத்திற்கு 30 லட்சம் நிதியுதவியை முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்தவர் சண்முகவேல். இவருக்கு பாத்தீங்கன்னா தற்போது 57 வயதும் ஆகிறது. மற்றும் ஆயுதப்படை காவலர் அழகுராஜா ஆகிய இருவரும் நேற்று இரவு 11 மணி அளவில் ரோந்து பணியின் போது சிக்கனத்தூர் அருகில் தனியார் தோட்டத்து சாலையில நடந்த அடிதடி பிரச்சனை குறித்து தகவல் அறிந்து விசாரிக்க சம்பவ இடத்திற்கு சென்ற போது அடிதடி பிரச்சனையில் ஈடுபட்டிருந்த மூவர் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் ஆயுதப்படை காவலர் ஆகிய இருவரையும் துரத்தி சென்று அறிவாளர் வெட்டியதில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்திருக்காரு. சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அவர்களின் உயிரிழப்புக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரழிப்பாகும். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டிருக்காரு. சண்முகவேல் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் மற்றும் அவருடன் பணிபுரிவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கவும் உத்தரவிட்டிருக்கேன் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மக்களை காக்கக்கூடிய காவலருக்கு இது போன்ற சம்பவம் நடப்பதால் பாத்தீங்கன்னா மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.